கோகுல்ராஜ் அவர்களுடைய அண்ணன் கலைச்செல்வன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். கோகுல்ராஜ் 2015ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட சாதி ஆணவத்தால் படுகொலை செய்யப்பட்டவர். அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் சங்கர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் எனது சார்பிலும் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் அவர்கள் நடு தெருவில் வெட்டி கொல்லப்பட்ட போது தோழர் கௌசல்யா அவர்கள் கிட்டத்தட்ட அவரோட சாவோட விளிம்பிலிருந்து மீண்டு வந்து சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து நடக்கிற ஆணவ குற்றங்களுக்கு எதிராக ஒரு இயக்கமாக முன்னெடுத்து தன்னை ஒரு அடையாளமாக இன்னைக்கு நிலைநிறுத்தியிருக்காங்க. ஆணவ குற்றங்கள் அப்படின்னு நாம் இங்கே யார் பேசினாலும் அது கண்டிப்பாக தோழர் கௌசல்யா அவர்கள் தான் நினைவுக்கு வருவாங்க. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணதுக்கு என்னுடைய பாராட்டுகள். அவரை முன்னின்று வழிநடத்திய எவிடன்ஸ் அமைப்பை சார்ந்த அண்ணன் கதிர் அவர்களுக்கும், திராவிட விடுதலை கழகம் போன்ற பெரியாரிய அமைப்புகளுக்கும், இடதுசாரிகளுக்கும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஜனநாயக இயக்க தோழர்களுக்கும் என்னோட வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இப்போ நாடே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம், சிறப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கேன். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த எளிய மக்களோட தொடர்ந்து இரவும் பகலமாக பயணிச்சிட்டு இருக்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உணர்வாக இருந்து அவரும் இதே கோரிக்கையை தான் வலியுறுத்திட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அரசும் இன்னைக்கு ஆணையத்தை ஒரு தனிநபர் நீதிபதி விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. அதை நம்ம இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். அதாவது ஒரு சார்பா எப்பவுமே யோசிச்சா அதுக்கான சரியான தீர்வு கிடைக்காது. இந்த ஆணையங்கிறது கண்டிப்பாக இரு தரப்பையும், பாதிக்கப்படுறவங்களையும் இல்லை ஏன் இந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளாகிறாங்க அப்படின்னு இரு தரப்பையும் யோசித்து கண்டிப்பாக ஒரு தீர்வு சொல்கிற ஆணையமாக தான் நான் இந்த ஆணையத்தை பார்க்குறேன். அப்புறம் இந்த முக்கியமாக சொல்லணும்னா, இந்த நாடகம் அரும்புகள் நினைக்கிறேன். இந்த நாடக குழு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே இங்கே நடக்கிற சூழ்நிலையை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி தான் இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மேலும் இதிலிருந்து, இந்த நாடகத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிறாங்க தன்னோட மகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க. ஆனால் கூட இருக்கிற ஒரு 4 பேர், ஒரு குழு சேர்ந்து அவங்களோட மனசை மாற்றி அதை ஒரு குற்றத்தில் தள்ளுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு நம்ம தீர்வு அப்படின்னு பார்த்தோமா, இந்த மாதிரியான குழுக்கள்
சாதி வெறியை தூண்டி அதன் மூலமாக தனக்கான ஆதாயத்தை தேடிக்கிற இந்த மாதிரி குழுக்களை வந்து ஒழிச்சு கட்டணும். முக்கியமாக சட்டத்துக்கு புறம்பா நடக்கிற இந்த சங்கங்கள், அதாவது ஒரு ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கருத்து மட்டும் இல்லை, எதிர்கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்களோட கருத்துக்களும் வந்து நம்ம நினைக்கிற கருத்துக்கு மாறா சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவங்களுக்கு சொல்றது உரிமை இருக்கு. ஆனா சட்டத்துக்கு புறம்பா அரசியலமைப்புக்கு புறம்பா நடந்துக்கிறதுக்கு இங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்போ முதல்ல சட்டத்துக்கு எதிராக நடந்துக்கிற இந்த மாதிரி சங்கங்களை வந்து நம்ம தடை செய்யறதுக்கான வழியை வந்து இந்த இங்க இருக்கிற நம்ம திராவிட விடுதலை கழக தோழர்கள் உள்ளிட்ட இயக்கங்கள் கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது என்னோட தம்பி வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரன் வந்து எந்த வகையிலையும் பெண் வீட்டுக்கு வந்து தொடர்புடையவனாக தெரியல. ஆனால் ஒரே சமூகம் எதிர்காலத்தில் வந்து நமக்கு இந்த ஒரு சாதிய கன்சாலிடேஷன் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரியான சங்கங்களை வந்து இப்போ அதை தடை பண்ண சொல்லி நாங்கள் வந்து தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து அதை இது வரைக்கும் தடை பண்ண மாதிரி தெரியல. அவன் வந்து ஒரு கொலை குற்றவாளி, அந்த யுவராஜ் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ஆயுள் தண்டனை கைதி, கொலை குற்றவாளி. ஆனால் அவன் வந்து இப்போ அந்த சங்கத்தை தடை செய்யறதுக்கான விசாரணை மனு கொடுக்கும்போது அவன் என்ன பதில் சொல்லியிருக்கானா, நான் வந்து சிறையில் இருக்கேன், என்னால் எப்படி வெளியே வந்து இதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்க முடியும், என்னை வெளியே விடுங்க, பரோல் விடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்தது இல்லாமல் இந்த மாதிரி கேட்டிருக்கான். அதாவது ஒரு சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க? அவன் செய்யற குற்றங்கள் அவன் திருந்தணும், சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுறான் அப்படிங்கிறதான் சிறை தண்டனை. ஆனா அவன் வந்து சிறையில இருந்து கொண்டே நான் வந்து ஒரு சங்கத்தை தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கேன், என்னை வெளியில விட்டாதான் அதுக்கான விளக்கத்தை தர முடியும்னு சொன்னா அது எந்த வகையில நியாயமா இருக்கும்? இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு மிகவும் வந்து வருந்தத்தக்கக்கூடிய ஒரு ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். இது முழுக்க முழுக்க ஒரு சட்டத்துக்கு இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் பரோலில் வந்ததுலேருந்து ஒரு ஆர்டராகவே நடந்துட்டு இருக்கு. அவன் பரோலில் வரான், பரோலில் வந்து ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணுறான், அதுக்கு ஒரு வழக்கு கிடையாது. அப்புறம் மேற்கொண்டு இந்த சங்கத்தை இது பண்ண சொல்லி நாங்கள் மனுக்கள் செய்கிறோம், அதுக்கு அவன் வந்து ப்ரைவேட்டாக நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கான். பாதிக்கப்பட்டவங்க வழக்கு நடந்துட்டு இருக்கு. கோகுல்ராஜ் கொலை வழக்கு வந்து திரும்பவும் ஸ்பிளிட் அப் பண்ணி இன்னொரு அக்யூஸ்டாக நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதுக்கு அச்சுறுத்தலாம் அவன் வந்து பிரைவேட் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கான். அந்த யுவராஜுங்கிறவன் சிறையில இருந்து பிரைவேட் நோட்டீஸ், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சங்கத்தை தடை பண்ணி சொல்றீங்க, இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு அவதூறு பரப்புறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து சட்ட தண்டனையும் சமூக தண்டனையும் வாங்கி தருவேன்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுற மாதிரி பிரைவேட் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்றான். இதுக்கு யார் அவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அது எப்படி அவனால முடியுது? ஒரு கொலை குற்றவாளி வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சென்சேஷனான வழக்குக்கு அவன் பிரைவேட்டா நோட்டீஸ் அனுப்பிச்சு விடுறான் அப்படின்னாவே அது வந்து கண்டிப்பா அது வந்து வழக்கு பதிய வேண்டிய ஒரு ஒண்ணுதான். இப்ப அதுக்கும் வந்து வழக்கு பதியல. மேற்கொண்டு எனக்கும் வந்து ஒரு சில அச்சுறுத்தல்லாம் விளைவிச்சாங்க. இருசக்கர வாகனத்தில் போகும்போது எதிரே வந்து கார்ல ராங் வேல வந்து மோதுறதுக்காக வந்தாங்க. அது வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து உயிர் பிழைச்சு இன்னைக்கு நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். அதுக்காக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கல. அப்போ தொடர்ந்து வந்து இது என்ன ஒரு ஆர்டரில் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த யுவராஜுங்கிறவன் வந்து இந்த பரோல்லேருந்து வந்ததுலேருந்து அவனுக்கு சப்போர்ட்டிவாக சில செயல்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதை வந்து எங்கள் சார்பாக இருக்கிற வழக்கறிஞர்கள் இதை வந்து கவனித்து இதுக்கான தீர்வை வந்து கொடுக்கணும். அதாவது குறிப்பாக ஐயா பாப்பா மோகன் உள்ளிட்ட வழக்கறிஞர்களை நான் கேட்டுக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து என்னதான் தீர்வு பண்ணுறது? கிட்டத்தட்ட அதிகாரம் அப்படிங்கிற ஆதிக்க வர்க்கம் வந்து
இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து சாதகமாகவே செயல்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சாதகமான இந்த மாதிரியான அவங்களுக்கு இது சூழ்நிலையிலையும் நாம் வந்து அதிகார வர்க்கங்கிறது அப்படி தான் இருக்கும். ஆனால் சிறந்த ஒரு கொள்கையில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்கள நாம் வந்து ஒரு தோள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும். அப்படிங்கிறதுல எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்கிற மாதிரி நாங்கள் தொடர்ந்து அந்த ஒரு வழியிலையும் பயணிச்சிட்டு இருக்கோம். அதாவது இந்த நாடகத்தில் வந்து சிறப்பாக ஒன்று காமிச்சது என்ன காமிச்சாங்கன்னா, தன்னோட வீட்டு வந்து பெண் குழந்தைய வந்து எவ்வளோ பாசமாக வளர்த்துறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவாக விளக்கமாக காமிச்சிருந்தாங்க. ஆனால் இதில் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட குடும்பமும் அதே மாதிரி தானே வளர்த்திருப்பாங்க அப்படிங்கிறத காட்டணும்ல. இது ஒரு வகையில் அந்த ஆதிக்க சாதிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இணக்கமான சூழலை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அதே பாசத்தில் தானே நாங்களும் வளர்த்துவோம். அப்போ எங்கள் வீட்டு பசங்க மட்டும் என்ன அவ்வளோ இதா? உங்களுக்கு இருக்கிற உணர்வுகள் தானே எங்களுக்கும் இருக்கு. ஏன்னா வேற குடும்பத்தில் பிறந்துட்டா எங்களுக்கு அந்த உணர்வுகள் இல்லாமல் போயிருமா? அதனால வந்து அந்த இதை இவங்களுக்கு வந்து இதே தீர்வா நம்ம சொல்லணும்னா, எங்க தலைவர் வந்து எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்னு தலைவர் எழுச்சி தமிழராக சொல்லியிருக்காரு. ஆனா இவங்களுக்கு வந்து திருத்தி எழுதாமல் தீர்ப்பு மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காதுங்கிற திருமாவளவன் வழிதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த தோழர்களுக்கு நன்றி கூடி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். தோழருக்கு நன்றி. தோழர் முத்தமிழ் நீலம், தோழர் முத்தமிழ், தோழர் ஆதித்யா இருவரையும் தோழருக்கு நினைவு படம் வழங்குமாறு அழைக்கிறேன்.